الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் எங்களை சோதிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணத்தில், ஒரு சஃபரிலே இருந்து கொண்டிருக்கிறோம். பயணத்தின் முடிவு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். பிறகு ஒன்றோ நரகம். இந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் எங்களுடைய முழு பரம்பரையையும் பாதுகாத்து அருள்வானார். நரகம் போவது உறுதி, சுவர்க்கம் போய் சேருவது சந்தேகம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நரகத்தை பற்றி பேசிவிட்டு, அந்த நரகத்துக்கு வராம உங்கள யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நீங்க நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஏண்டா நீங்க சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தாலும் நரகத்தை தாண்டி தான் போகும். ஃபகைஃப யல்ஹு மன் லா யத்ரி இலா அய்யத்திஹிமா யஸீர். இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல கேட்கிறார், எங்கட முடிவு ஒன்றோ நரகம் ஒன்றோ சுவர்க்கம். நரகம் போறது உறுதி, சொர்க்கத்துல போயிட்டு சேர்றது சந்தேகம். அப்ப போயிட்டு சேர்ந்துருவேனா அல்லது இடையில தொப்பென்று கீழே விழுந்து விடுவேனா என்ற முடிவு தெரியாதவன் இந்த உலகத்தில் எப்படி வீணான பராக்குகளில் தன்னால் ஈடுபட முடிகிறது, பயமில்லாமல் வாழ முடிகிறது? யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. மனிதனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல கஷ்டங்களுக்கு மத்தியில, சிரமங்களுக்கு மத்தியில நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பயணத்தின் முடிவு ஃபமுலாகி, அந்த இறைவனை சந்திப்பதுதான். பல கஷ்டங்கள். மனிதன் பிறக்கும் பொழுது கஷ்டம், மனிதன் இருக்கிற இடம் கஷ்டம், தாயுடைய கருவுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நெருக்கடிக்குள்ளே இருக்கிறார். பிறகு அங்கிருந்து வருகின்ற அந்த பிறக்கின்ற தருணம், அது ஒரு கஷ்டமானது. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தாயுடைய கருவுக்குள் முடங்கி கிடந்தீர்கள், இருட்டுக்குள்ள நெருக்கடிக்குள்ள இருந்தீர்கள். காலை நீட்டேலாது, கையை நீட்டேலாது. வெளியே வருகின்ற அந்த டேட்டும் நேரமும் நெருங்குகின்ற பொழுது உங்களை சரியா திருப்பி கொண்டு வந்து பக்குவமாக வெளியெடுக்கிறது நாங்க தான். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். பிறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற கஷ்டம், பிறந்ததற்கு பின்னால தொப்புள் கொடி கட் பண்ணப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற கஷ்டம், கட் பண்ணப்பட்ட அந்த தொப்புளுடைய புண் காயும் வரைக்கும் ஒரு வகையான கஷ்டம். சில பிள்ளைகளுக்கு பழுத்திரும், மாச கணக்கு கஷ்டப்படுவார், தாய் கஷ்டப்படுவார், புள்ள கஷ்டப்படும். பிறகு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகின்ற பொழுது, பல்லு முளைக்கின்ற பொழுது ஒரு வகையான கஷ்டம். இந்த பல்லு முளைக்குது பாருங்க, எவ்வளவு வருத்தம். சதையை கிழிச்சிட்டு அது வெளியே வரும் வரைக்கும் அதை தாங்க முடியாம போய் பிள்ளை காய்ச்சல் வரும், முரசெல்லாம் சிவந்து வீங்கி தடித்து போயிருக்கு.
டாக்டர்மார் காய்ச்சல் மருந்துக்கு கொண்டு போனா முதலாவது வாயத்தான் பார்ப்பாங்க. அதை வச்சு முடிவெடுப்பாங்க எப்படியான நோய் ஏற்பட போகுது. பிறகு தவழுகின்ற பொழுது கஷ்டம், தவழ்ந்து முடிஞ்சு எழும்பி நடக்கின்ற பொழுது விழுகின்ற தருணம் எல்லாம் கஷ்டம், பால் மறக்கடிக்கப்படுகின்ற பொழுது கஷ்டம். ஒரு பிள்ளைக்கு பால் நிப்பாட்டுறது வாய்க்கு விளையாட்டு இல்லையே. என்னென்ன கைங்கரியங்களை கையாளுவார்கள் பெண்கள். இந்த கஷ்டத்துக்கு முடிவு கிடையாது, சக்கராத்து வரைக்கும் போ. படிக்கிற மாணவன் கேட்டா அவனுக்குள்ள சப்ஜெக்ட் எல்லாம் அவன் கஷ்டம் எல்லாம் அவரு சொல்லுவார். படிச்சு கொடுக்கிறவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு அவங்க படுற பாட்டை அவங்க சொல்லுவாங்க. தரத்துக்கேற்ற கஷ்டம் இந்த உலகம். யாரும் நிம்மதியா சந்தோஷம் ஐக்கிறாங்க என்று ஒன்று ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை அடைகின்ற அந்த அமைப்புல முயற்சி செய்து கொண்டே இருப்பா. என்ற வீட்டை கட்டி முடிச்சிரோம், வீட்டை கட்டிட்டு மேல் தட்ட கொங்கிரீட் போட்டுறோம், ஊடெல்லாம் சரி மாஷா அல்லாஹ் இன்னொரு ஊடு வாங்குவோம், அந்த ஊடும் சரி என்னமாவது ஒரு கடை ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யும். முடிவு கிடையாது, ஆசைக்கு முடிவில்லை. ஒன்று ஒரு ஒரு லட்சியத்தை அடைகின்ற வேகத்துல போய்கொண்டிருப்பான், அல்லது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையே இல்லாமல் ஆக்கணும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பான். இந்த ரெண்டில் ஒன்றில் யாரும் சிக்காம இந்த உலகத்துல வாழ்றது கிடையாது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்கள், இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. கஷ்டம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறார். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். மனிதன் என்ன படைக்கப்பட்ட மனிதன் மௌத்தாகும் வரைக்கும் என்ன கஷ்டங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் இல்லாமல் உலகத்துல வாழுகிறார். காலத்துக்கு ஏத்த மாதிரியான கஷ்டங்கள், நேரத்திற்கு ஏத்த மாதிரியான சிரமங்கள். சில பொழுது குழந்தையே சிரமமாக மாறிவிடுவான். உங்களோட மனைமார்களில் உங்களோட விரோதிகள் இருக்கிறாங்க, நீங்க பெற்ற பிள்ளைகள்ல உங்களோட விரோதிகள் இருக்கிறார். குர்ஆன் சொல்லு, இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறார், நீங்க சேர்த்த செல்வங்களே உங்களுக்கு சோதனையாக மாறிடும். நீங்க பெற்ற பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக சோதனைக்குரியவனாக மாறிவிடுவார். அல்லது பக்கத்து வீட்டால கஷ்டம், கல்யாணம் முடிச்சா மாமியால கஷ்டம், மாமி நல்லவளாக இருந்தா மருமகளால கஷ்டம். இந்த ரெண்டு பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க, அமைஞ்சிக்கிற கணவனால கஷ்டம், அல்லது அவர் நல்ல மனுஷன் ஆயிக்கிறார் என்றா வந்திக்கிற மனைவியால கஷ்டம். கண்ணியமான கனவான்களை, சகோதரர்கள், இந்த கொழும்பு ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போற நேரம் முன்னால பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்று மாட்டிச்சின்னு வைங்க. இவர்கிட்ட முழு சிந்தனை இது எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி வைத்துரும். இதுக்கு பின்னால எவ்வளவுதான் மனுஷன் போவார், உங்களை வெட்டுவாரு, இங்களை வெட்டுவாரு, டபுள் சிக்னலை போடுவாரு, ரைட் சைட போடுவாரு, ஓன் அடிப்பாரு, ஹெட்லைட் அடிச்சு காட்டுவாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் நேர் ரோட்டொன்று கிடைச்சிச்சீண்டா கியரை மாத்தி விட்டு மிரிச்சு அப்பாடான்னு அவரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு சேர்ந்துருவார். சேர்ந்து 2K வெட்ட போவல, அதை விட 2 கண்டெய்னர் இன்னும் முன்னால போயிட்டு ஒரு பிரச்சனையை முடிப்பாரு, அடுத்த பிரச்சனையில மாட்டுவார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிற நேரம் தன்னுடைய அசாவினால ஒரு பெட்டி வரைபடத்தை வரைஞ்சான். ஒரு பெட்டி, ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத நபி என்ன எழுதுறாங்க, என்ன பிளான் பண்றாங்க, என்ன இன்ஜினியர் வேலை செய்யறாங்க. அப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டான். எல்லாரையும் வந்து பார்க்க சொன்னான். எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நடக்க போகும். அப்ப அந்த பெட்டியை வரைஞ்சிட்டு பெட்டிக்கு நடுவுல ஒரு கோட்டை போட்டான். அந்த கோட்டு நுனிப்பகுதி பெட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே நீட்டி கொண்டு, பிறகு அந்த நடுவுல போட்ட கோட்டுல குறுக்கும் நெடுக்குமா இப்படி சின்ன ஏரிப்படி மாதிரி சில கோடுகளை போட்டா, சின்ன 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 கோடுகள். என்ன மாதிரி புரியுதான்னு கேட்டார். சாபாக்கள் சொன்னா ஒன்றுமே புரியல. யார சொல்ல, இந்த பெட்டிக்குதே இந்த வட்டம் இல்ல, இதுதான் ஒரு மனுஷன் அஜல், எங்கேயும் தப்பேலாது, எங்கேயும் போய் ஓடி ஒளிய மறைய முடியாது. அல்லாஹ் மௌத்துக்கு எப்படி வரை விலக்கணம் சொல்றான்டா, எந்த மரணம் இப்பொழுது எனக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி நீங்க வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது, வந்து பிடித்தே தீரும். பாருங்க, அந்த மௌத்துண்டா அது எல்லாருக்கும் வரட்டும், ஆனா எனக்கு இப்ப வந்துடக்கூடாது என்ற நான் அதுக்கு தயார் இல்லை. இந்த நிலையில தான் 99% முஸ்லிம்கள் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு பகுஜி, ஒரு ஆளி மௌத்தா போனார் தெஹியங்க பகுதியில்.
பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரா, இந்த நான் மௌத்தா போனா என்ன ஜனாதாவை முன்னால வச்சுக்கொண்டு ஏன்னா வாப்பா யாருக்கு சரி கடன் எடுத்திருந்தா எனக்கிட்ட வந்து பேசிக்கோங்கன்ற செல்ற வார்த்தையெல்லாம் நீங்க பாவிக்க தேவையில்லை. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் ஒரு சதம் கடனும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நீங்க இப்படி சொல்லுங்க, எனக்கு தர இருக்கிறாங்க நிறைய பேர், அதெல்லாம் ஹலால் சொல்லிரு. என ஜனாதா தொழுவிக்கப்படுற பொழுதே ஒரு சதக்காவ ஜனாதாவாக இருக்கின்ற நிலையில நான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அது. சுப்ஹானல்லாஹ். மௌத்துக்கு ரெடி, மௌத்துக்கு தயாரான நிலைமையில் இருப்பாங்க சில பேர். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சகோதரருக்கு வந்தார், ஒரு அசருக்கு போற ஒரு நோன்பு காலத்துல ஒரு 6-7 வருஷம் இருக்கு. பள்ளியில் உட்கார்ந்து கேட்கிறேன், வந்தோடனே அதில் உங்களோட பள்ளியில கபன் செட் எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். அதனே ஜனாதா அடக்கிற பள்ளியை கண்டியில கட்டுக்கால பள்ளி வாசல் தெரியும், வெளியூர் ஜனாதாக்களும் வரும். எப்ப எந்தெந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து வருதுன்னு தெரியாது என்பதற்காக ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக கஃபனை செட்டா போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ இருக்குது அங்கிள், என்ன செய்யணும், என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு 2 செட் தாங்களேன்றார். யோசிச்சு என்ன, அதுல ஒரு ஆணுக்கு ஒன்றும் ஒரு பெண்ணுக்கு தேவையான மாதிரி ஒன்றும் தாங்கன்னு இவரை பேச்சியில எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன இன்னைக்கு சமீப காலமாக அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்துல பிறந்தவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு குஃப்ரியத்தான நிலைமையில தற்கொலை செஞ்சு கொண்டு மௌத்தா போறான். சென்றவட்ட ரமலானுடைய 27வது இரவுல ஒரு 34 வயசு வாலிபர் தூக்குல போட்டு கொண்டார் கண்டியுள்ள சித்தியுள்ள. அப்ப என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையோ என்று தெரியாது, கொஞ்சம் சுதாகரித்து அவரை பிடிச்சி விசாரிச்சா உண்மையிலேயே இந்த நவீன நூற்றாண்டுலையும் பாருங்க, நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டோம், என்னப்பா ஒரு கல்யாணம் வந்துச்சுட்டா நாங்க விதம் விதமா உடுக்க ரெடி ஆகும். அப்படித்தானே, அந்த ஒரு செட் குமரு பிள்ளை எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் ஒரே மாதிரி உடுப்பாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் என்ன உடுக்கிறேன்னு உம்மமாறு பேசி ஒரே மாதிரி எடுப்பாங்க. பொண்ணுக்கு என்ன உடுப்பாட்டுறது, பொண்ணுக்கு யார் உடுப்பாட்டுறது. சுப்ஹானல்லாஹ். கல்யாணம் கொண்டு வந்தா எவ்வளவு ரெடி ஆகிறோம், டேட் பிக்ஸ் பண்ணி அது வரப்போகுது, வந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு முன்னால தயாராகிறோம். பெருநாள் வருகின்ற பொழுது அதற்கு முன்னால தயாராகிறோம். ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கறிபுளி எல்லாம் வாங்கி வச்சு உடுப்பெல்லாம் அயன் பண்ணி எல்லா ஏற்பாட்டையும் செய்கிறோமே. ஒவ்வொரு டேட் வருகின்ற பொழுது, முக்கியமான தினங்கள் வருகின்ற பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி தயாராகிறோம். எங்களுக்கு இந்த மௌத்து வந்து கொண்டிருக்கிறது, நானும் நீயும் தனியே வீட்டுக்குள் இருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல. நான் மௌத்தா போனா நீ பார்க்கணும், நீ மௌத்தா போனா நான் பார்க்கணும், எனக்கு உதவிக்கு வெளியிலிருந்து வருவாங்க. ஹயாத்து மௌத்துன்னு வந்துட்டா மனிதன் நிலை சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே வாளை தூக்கிட்டு சொன்னாங்க, எவனாவது நபி மௌத்துன்னு மட்டும் பேசினா வெட்டிடு வேண்டாம். உமர் ரலியல்லாஹு டென்ஷன் ஆயிட்டான். சுப்ஹானல்லாஹ். ஹயாத்து மௌத்து வந்துட்டா என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டான். அதனால யாரோ வரப்போறாங்க, யாரோ குளிப்பாட்ட போறாங்க, யாரோ கபன் செய்ய போறாங்க. யாருந்த காசு எங்கட கபனுக்கு பயன்படும் தெரியாது, ஹராமா இருக்குமா ஹலாலா இருக்குமான்னு தெரியாது. அப்ப வாரவங்களுக்கு ஒரு லேசா இருக்கும் தானே. அதனால நாங்க 2 பேரும் எல்லா பங்கனுக்கும் தயாராகிற மாதிரி எங்கட மரணத்துடைய பங்கனுக்கும் தயாராகும். பீரோ ஏந்த பீரோவுக்கு முன்னால முதலாவது பார்சல் கபனாக இருக்கட்டும், ஓண்ட பீரோ உள்ளுக்கு முதலாவது கபனாக இருக்கட்டும். வை கபட்ட துறக்கிற நேரம் எல்லாம் மௌத்துடைய ஞாபகம் வரும். தொழுக கலாவாகுமா, எடுத்த கடனை கொடுக்க கூடாதுன்ற கங்கணம் வருமா, குடும்பத்துல வார சின்ன சின்ன பிரச்சனையை தூக்கி பிடிச்சுக்கொண்டு உன்ன ஜனாதாக்கும் வரமாட்டேன் என்ற அந்த சூளுரைக்கின்ற அந்த பெருமை வருமா. அப்படி துறக்கிற நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு விதம் விதமா உடுக்கிறேன், இது ஒரு நாளைக்கு என் உடம்புல உடுப்பாட்டப்படுமே என்ற சிந்தனை வருமே. பாருங்க சுப்ஹானல்லாஹ். மௌத்துடைய சிந்தனை. எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது கண்ணியமான சகோதரர்களே. அஜல் இருக்கிறதே, இதை விட்டும் யாரும் எங்கேயும் ஓட முடியாது. எங்களால செய்ய முடியுமானது ஒன்றுதான், அதுக்கு தயாராகிறது தான். அதுக்கு எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி நான் முகம் கொடுக்க போறேன். மௌத்த படைச்ச ரப்பை மறுப்பவர்கள் கூட மரணத்தை மறுக்க மாட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெட்டியை போட்டு இதுதான் அஜல், உலகால எங்கேயும் போகல, நடுவுல இருக்கிற கோடு அப்படி போட்டு
அது பெட்டிக்கு மேல் பெட்டிக்கு வெளியே தலையை நீட்டி கொண்டிருக்கிற பகுதிகளே இது மனுஷன் ஆசைகள் என்ன. சுபஹானல்லாஹ். இவர்கிட்ட ஏம் எங்கேயோ இருக்குது, இவர்கிட்ட அதல் எங்கேயோ. ஒரு பில்டிங் ஒன்று பிளான் பண்றாரு, கன்ஸ்ட்ரக்ஷனை பேசி அவரை கொண்டு வந்து எனக்கு இதை 2 வருஷத்துல நீங்க முடிச்சு தரணும் அக்ரிமெண்ட் பண்ணி அவருக்கு அட்வான்ஸை கொடுத்து எல்லாம் பிளான் எல்லாம் கையில கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு எப்ப வீடு வேணும் உதாரணத்துக்கு சொல்றேன் 2 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இவரது அஜல் இந்த ஹிஜ்ரி 1439 முடிய முன்னால் இவர் போய் சேர போறார். இவருக்கு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களோட மேலெண்ணங்கள் எங்கோ இருக்கிறது, இவர்களுடைய அஜல் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. சரி, அந்த சின்ன சின்ன கோடுகள் போட்டீங்களே யார சொல்லா நடுவுல, அது என்ன? அது இவர் தாண்ட போகின்ற பிரச்சனைகள். எங்கால வரும், எப்படி வரும் என்று தெரியாது. அது நோயால வரும், வியாபாரத்தால வரும், அந்நியர்களின் மூலமாக வரும், எங்கிருந்து பிரச்சனை வரும் என்று தெரியாது. ஒரு அரபி புலவர் சொல்றாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டுல போய் இவரை தனிய வச்சிட்டு நானமார் விளையாட போன நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க ஓநாய்க்குத்தான். யாருக்கு பயந்தாங்க? ஓநாய் ஏண்ட புள்ளைய அகாஃபு ஐயக்குலஹு ذئب, ஓநாய் வந்து அடிச்சு கொதறி சாப்பிட்டுருமோன்னு பயப்படுறேன் ஓநாயத்தான் பயந்தாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓநாயிலிருந்து தப்பினாங்க, சொந்த நானமார்த்திந்து தப்ப முடியாம போயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருக்கின்ற கூட பிறந்த வண்டின்னு தப்ப முடியாம போயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை எங்கிருந்து வரும் என்று தெரியாது, எப்படி வரும் என்று தெரியாது. ஒன்றை முடிப்பாரு, நிம்மதி பெருமூச்சு விடுவாரு, அடுத்த நாள் அடுத்த பிரச்சனை, அடுத்த நாள் அடுத்த பிரச்சனை. துனியால இது கஷ்டம்தான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். உலகம் ஒரு நரக வாழ்க்கை. அதனாலதான் சஹாபாக்கள் இத அவ்வளவு வெறுத்தான். எங்கடா ஜிஹாத் ஒன்று, எங்கடா ஒரு இஸ்லாத்துக்கான ஒரு போராட்டம் நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருந்தாங்க. சொந்த வைஃபோட முதலாவது இரவில் இருந்தாலும் அவளை தூக்கி வீசிட்டு வாள் எடுத்துட்டு ஓடிடுவான். இறைச்சி துண்டை கடிக்க போறாங்க, இந்த அழைப்பு வருகிறது, இதை துண்ட தின்ற அளவு கூட இந்த உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது, தூக்கி வீசினாங்க, ஓடினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு யதார்த்தம் தெரியும். கஷ்டப்பட்டு வாழ்ந்து முடிவு எப்படி வரப்போகுது? வயசாலியாவி, நோயாளியாவி, பிள்ளைகள் எல்லாம் முடிச்சு போனதுக்கு பின்னால அவங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் வந்தா கொஞ்சம் தலையை காட்டிட்டு போவாங்க. இதுதானே யதார்த்தம். வைஃபு நாங்களும் ஹயாத்தோடு இருந்தா தனியே இருப்போம். மககெதரேண்டு பேரும் வந்துடும். முந்தியெல்லாம் கூட்டம் கும்மாளமாக இருந்த வீடு, 7, 8, 10 பிள்ளைகள் புழங்கிய வீடு, கலகலப்பாக இருந்த வீடு. இப்ப அங்க சின்ன பிள்ளைகள் சுகர்ல எழுதின மாதிரி அங்க கொஞ்சம் உடைஞ்சி, இங்க கொஞ்சம் உடைஞ்சி, அங்கால கொஞ்சம் உழுவி, எல்லாம் செலும்பு பிடிச்சி. வார பிள்ளைகள் வந்தாலும் பேர பிள்ளைகள் அதுல தங்க விருப்பம் இல்லை. நோய் ஒன்று வந்தா யோசிப்போம், அடே இப்படி எல்லாம் ஒரு காலத்துல பயான்ல கேட்டோமே, மலக்குள் மௌத்து வருவாங்க, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், வருகின்ற மலக்கத்தான் முதலாவது பார்க்க போறோம், அவங்க எப்படி வருவாங்க, எந்த இடத்தால வருவாங்க, கதவால வருவாங்களா, ஜன்னலால வருவாங்களா, அந்த கிரிலுக்கால வருவாங்களா, கட்டிலுக்கு கீழால் இருந்து வருவாங்களா, சிரிச்சு கொண்டு வருவாங்களா, முறைச்சி கொண்டு வருவாங்களா, எல்லா வருத்தத்தை உலகத்துல அனுபவிச்சிருக்கிறோம். பல்லு வலி வந்திருக்கிறது, வயிற்று வலி வந்திருக்கிறது, தலைவலி வந்திருக்கிறது. பெண்களாக இருந்தால் பிரசவ வேதனையே அவர்கள் பார்த்து விட்டார்கள். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பயங்கரமானது, கொடூரமானது, கோரமானது, ஆபத்தானது என்று சொல்ற சக்கராத்து எப்படி இருக்குமோ? நான் இன்னும் அமல்களை செஞ்சிருக்கிறேன், இது என்னமாவது ஒன்றனை கை கொடுக்குமா? இவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறேன், இது என்ற கலிமாவுக்கு தடையாகி விடுமா? பயம். அதே வைத்தியசாலையில் இருந்தா அது ரொம்ப பயங்கரமாய் பொதுவோடு இருக்க முடியாது. அங்க குத்தி இங்க குத்தி 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 சில பேருக்கு ரத்தம் எடுக்கலா. பல கேசுகளும் குத்தி அங்க காயம் இங்க காயம். அதை வரப்போக்குள்ளே இவருக்கு அலர்ஜிக் ஆயிடும். இடது கையில ஒரு சேலன் பட்டுள், வலது கையில ஒரு சேலன் பட்டுள், சரியாக சாப்பிட இயலாது, சரியாக 1க்கு 2க்கு போயிட்டு கழுவ இயலாது. சுப்ஹானல்லாஹ். இதானே முடிவு. அதை விட 4 பேருக்கு முன்னால பாஞ்ச் அல்லாஹுடைய தீனுக்காகவே தங்களுடைய இன்னுயிரை மாற்றிக் கொள்றது, அந்த வேகத்துல எவ்வளவு காயப்பட்டாலும் விளங்காது. எனவேதான் இதை மதுவை விட சஹாபாக்கள் மௌத்த விரும்பினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதினாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அதனால கண்ணியமான சகோதரர்களை இவ்வளவு நேரம் என்ன சொல்றேன், துனியா இருக்கிறே இது மோசமான ஒரு இடம், ஏமாற்றக்கூடிய ஒரு இடம். ஆனா இந்த குறுகிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் புத்திய பாவிச்சாருந்தா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிரந்தரமா சொர்க்கமே சொர்க்கம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு போறவங்களை பத்தி சொல்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? தஸிஹூன், நீங்க ஆரோக்கியமே ஆரோக்கியம் தான். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு நோய் வராது. எந்த அளவுக்குண்டா உங்களோட மூக்கில் இருந்து சளி கூட சிந்தாது. சுப்ஹானல்லாஹ். நோயின்று வந்துருச்சுன்னா நரக வாழ்க்கை தான். அவர் எவ்வளோ கோடீஸ்வரராக தங்கத்தால கோட்டை கட்டிருக்கிறாரு, ஆனா சாப்பாடு தொண்டையால இறங்குதில்லைன்னா வாழ்க்கையா இது? விதம் விதமான சாப்பாடு எல்லாம் இருக்குது, ஆனா காய்ச்சல் வாய் கசப்பாயிக்குது, ருசி தருமா? ஆரோக்கியம் உலகத்தில் ஆகப்பிறதான். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற நேரமே சொல்றான், பயப்படாதீங்க, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோயே கிடையாது. வயோதிபம் அடைய மாட்டீங்க, முதுமை அடைய மாட்டீங்க. வாலிபமே வாலிபம் தான். 33 33 தான். அதை விட்டு ஒரு நாள் கூட வயசாளி ஆக மாட்டீங்க. உங்களுக்கு மரணம் வராது. சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு மரணம் வராது. நரகவாதிகள் நரகத்திற்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் போனதற்கு பின்னால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பாரைய, நரகவாதிகளே சொர்க்கவாதிகளே எல்லோரும் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். எல்லாரும் வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க. சொர்க்கவாதிகளும் பார்ப்பாங்க, நரகவாதிகளும் பார்ப்பாங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு கருத்து ஆடு கொண்டு வரப்படும். இது என்னவென்று தெரியுமா? தெரியும் யா அல்லாஹ், இதுதான் மரணம். அந்த ஆடு கூர்மையான ஒரு கத்தியால் அறுக்கப்படும். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மௌத்தையே நான் மௌத்தாக்கி விட்டேன். சொர்க்கவாதிகளே, இனி உங்களுக்கு இன்பமே இன்பம்தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதற்கு பின்னால நீங்கள் மரணிக்கப் போவதில்லை. நரகவாதிகளிடத்திலும் சொல்லுவான், ஏ நரகவாதிகளே, இனி உங்களுக்கு துன்பமே துன்பம்தான். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பொறுமையோடு இருந்தாலும் சரி, பொறுமையை இழந்தாலும் சரி, சவா உன்னாலைனா அஜஸனா அம் ஸபர்னா மாலனா மின் மஹீஸ். நரகவாசிகள் கடைசியா பேசுவாங்க, நாங்க பொறுமையோடு இருந்தாலும் சரி, பொறுமையை இழந்தாலும் சரி, இதுக்குள்ளதான் இருக்கும். உலகத்துல பொறுமையை இழந்தா என்னமா ஒரு முடிவை காணலாம். எவ்வளவுதான் பொறுமை ஆயிக்கிறது, அதனாலதான் உட்டே கொண்டுவார். அவளும் எவ்வளவுதான் பொறுமை ஆயிக்கிறது, அதனால நெஞ்ச குடிச்சிட்டு செத்துட்டாள் என்றுவான். ஒரு முடிவின்றி இருக்கிறது என்று உலகத்தை நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் அங்க முடிவு கிடையாது. பொறுமையோடு இருந்தேன்னு சொல்லி ஒன்று நடக்க போறதும் இல்லை, பொறுமையை இழந்தேன்னு சொல்லி ஒன்று செய்யவும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு இது ஒரு மரணம் கிடையாதுன்றா யோசனை செஞ்சு பாருங்க. இந்த ரெண்டு அறிவித்தலையும் சொர்க்கத்திலிருந்து கேட்கிற நேரம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, நரகத்திலிருந்து கேட்கிற நேரம் எவ்வளவு துன்பப்படுவாங்க, கைசேதப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. இந்த அழைப்பு வர்ற நேரம் நீ நரகத்தில இருந்து இந்த அழைப்பை கேட்க விரும்புகிறாயா அல்லது சுவர்க்கத்தில் இருந்து கேட்க விரும்புகிறாயா? நீ முடிவெடுத்துக்கொள். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே. எனவே இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன வஅதல்லாஹி ஹக், நான் சொல்றது உண்மை. நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது. நரகத்திற்கென்று ஆட்களும் இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கான ஆட்களும் இருக்கிறான். சொர்க்கத்தையும் உங்களை கொண்டு நிரப்புவேன், நரகத்தையும் உங்களை கொண்டுதான் நிரப்புவேன். இது என்னுடைய நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வதற்கு நீங்க எடுக்கிற முயற்சியை விட்டு உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தடையாக அமையும். பலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கையுடைய மோகம் சொர்க்கத்துக்கு போற தொட்டு உங்களை தடுக்கும். வாங்க சத்தம் கேக்குதா? சொர்க்கத்துக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க, அல்லாஹ்வின் அருள் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுற நேரம் போக உங்களுக்கு ஆசை ஈக்குது. ஆனா தொடர்ந்து ஈக்கிற கடை உங்களுக்கு தடையா. இந்த 15 நிமிஷத்துல மூடிட்டா வந்த கஸ்டமர் அடுத்த கடையை பிடிச்சிருவாங்களே, இன்னும் கொஞ்சம் பிறகு துளையலுமே. இப்பதானே அசருக்கு பாங்கு, மக்ரிபு வரைக்கும் நேரம் இருக்கிறதே. இப்பதானே துஹருக்கு பாங்கு, அசரு வரைக்கும் நேரம் இருக்கிறதே. பலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்துடைய மோகம்
மௌத்துக்கு பின்னால் சொர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற உங்களுடைய முயற்சிக்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது. ஆனா யதார்த்தம் அப்படித்தான் இருக்கு. வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஒரு ஷைத்தானை சோதனைக்காக நான் படைத்திருக்கிறேன். உங்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். அவன் மாய வலையில வீழ்ந்து விட வேண்டாம். இந்த ரெண்டும் பெரிய தடையாக அமையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவன் நாங்க செய்யற வேலை என்னாண்டா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற பொறுப்பான பாரமான வேலை என்னாண்டா, இந்த துன்யாவுடைய மகத்துவத்தை மக்களுடைய கல்விலிருந்து எடுத்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் மகத்துவத்தை கொண்டு வந்து போடு. தண்ணீரில கப்பல் போகிறது என்பதை யாரும் ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆச்சரியமும் இல்லை, ஆபத்தும் இல்லை. கடலுக்கு மேலதான் கப்பல் போகும். ஆனால் எப்பொழுது கப்பலுக்குள்ள தண்ணி வருகிறதோ அப்ப ஆபத்தாது. உலகத்துலதான் நாங்க வாழும். உதிக்கிற சூரியன், தோன்றுகின்ற சந்திரன், இரவு பகல், ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், இவைகளுக்கு மத்தியில தான் எங்களோட பயணமும் போகுது. அதுல பிரச்சனை அல்ல. இந்த அனாச்சாரங்களும், இந்த அட்டூழியமும், இந்த துனியாவுடைய ஏமாற்றமும், இந்த மோகமும் எங்கட கல்விக்குள்ள வந்து ஆபத்தாகும். அது இங்க உள்ளுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்துல பாருங்க, புள்ள பிறக்கிற நேரமே சூரத்துல் மூமினூன்ல ஒரு 12-13வது வசனங்கள் எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற ஒரு குழந்தையை நாங்க எப்படி உருவாக்குகிறோம். 7 கட்டங்களில் குழந்தை உருவாக்கம் நடைபெறுகிறது. எல்லாம் குழந்தை உருவாகி அழகா படைச்சி முடிச்சு நாங்க வெளியே கொண்டு வருகிறோம் என்று சொல்லி முடிச்ச அடுத்த வசனம் சும்ம இன்னக்கும் பஅத ஸாலிக லமையிது. இப்பதான் புள்ள உருவாக்கு, இன்னும் வெளியே வரவே இல்லை, வெளியே இப்பதான் வருகிறது. உருவாகி வெளியே வர்ற புள்ள அடுத்த வசனம் நீங்க மௌத்தாக போறீங்க. உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது, நீங்க மௌத்துக்கு முகம் கொடுக்க போய் செத்து போயிருவீங்க. சுப்ஹானல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் சொர்க்கத்துல சொல்ற உங்களுக்கு மரணம் சாவு கிடையாது. அப்ப துனியாவுடைய வாழ்க்கைக்கும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரு. இங்க பிறக்கும் பொழுதே சாவு மணி அடித்தாச்சு. பிறந்தது பிறகுதான் ஹாஸ்பிட்டல்ல பேர்த் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பிசி நேரம் என்ன, எத்தனை மணி பிறந்தாரு, எத்தனாம் தேதி பிறந்தாரு, என்ன மாசத்துல பிறந்தாரு எல்லாம். ஆனா இறக்கும் தேதி இருக்கிறதே, அதை பிறக்கிறதுக்கு சுமார் 5 மாசத்துக்கு முன்னாலே அல்லாஹ் முடிவெடுத்துறார். 4வது மாசம் பூர்ணமாகிற நேரமே இவர் எப்ப மௌத்தாக போறார் என்ற அந்த முடிவு எழுதப்பட்டு. அப்ப இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். உலக வாழ்க்கை இதுதான். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்கள், எனவேதான் புத்திசாலி யாரு என்றா ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஒரு அறிஞர். ஒரு ஜனாதா போகுது, யோசனையோட போறாங்க. ஜனாதாவை அடக்கம் செஞ்சாச்சு, திரும்பி வாராங்க. பக்கத்தில் ஒரு மனிதர் தோல்ல கைய போட்டார். அவர்கிட்ட நிலை எப்படி இருக்கு? யார்கிட்ட? உள்ளுக்கு அடங்கினவர். நாங்க வார நேரமே 2 மலக்குமாறு வந்து ஆள் எழுப்பிடுவாங்க, கேள்வி கேட்க. இவருக்கு திடுக்கம் வந்துருச்சு, ரொம்ப பயங்கரமா ஈக்கும். அல்லாஹ் தப்பி தவறி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாண்டா எப்படி அவரது நிலைப்பாடு இருக்கும்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். பெரிய பாக்கியசாலியே ஷேக் அவர்களே. நான் தான் நினைக்கிறேன், வெளியே வந்துட்டாருண்டா இதுக்கு பிறகு பாவமே செய்ய மாட்டார். கபரை பார்த்தவரே, மலக்குல் மௌத்தை நேரடியா பார்த்தவரே, சக்கராத்தை தாண்டியவரே, மௌத்துக்கு முகம் கொடுத்தவரே, எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்வார். மருவ கேட்டாங்க, சரி அப்பா, இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க, இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, அப்படி அவருக்கு கிடைக்குமான்னு கேட்டார். அப்படியே பெடப்பாயிட்டார். கிடைக்காது. என்ன இப்படி ஒண்ணு பண்ணுங்களே, அந்த மௌத்தானவர்ல அந்த இடத்துல உங்களை வச்சுக்கோங்களே. நீங்க தான் மௌத், உங்களை தான் குளிப்பாட்டினாங்க, நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க, உங்களை தான் தொடச்சாங்க, உங்களுக்கு தான் கபன் செஞ்சாங்க, ஓட்டைகள் எல்லாம் பஞ்சுகளை போட்டு செருவி உங்களை அடக்கினாங்க, அழகா பாயில வச்சு விரிப்புல வச்சு உங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் கபூர்ல வைக்கிற நேரம் விரிப்பை எடுத்துட்டாங்க.
பசுந்த நாடிக்கட்டெல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் மூடி எல்லாம் செஞ்சுதான் கொண்டு வந்தாங்க. ஆனா கபருக்குள்ள வச்சோட கட்டை அவிழ்த்து உங்களோட கன்னத்துக்குள்ள ஈரப்பசை நிறைந்த மண் கட்டியத்தால் சொருவினாங்க. உங்களோட தலைவான் கிலோ. மலக்குள் மௌத் வந்தாரு, மௌத்தாக்கினாரு, எல்லாம் நடந்துச்சு. தொழுவிச்சாங்க, தூக்கிட்டு வந்தோம், அடக்கினோம். எல்லாம் அந்த விஷயம் நடந்தது உங்களுக்கு நினைச்சு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வா. திரும்ப அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துட்டார் என்று அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த யதார்த்தமான நிகழ்வுகளை பத்தி உங்களோட ஈமான்ல கோளாறு கிடையாது. நிச்சயமா நடக்க போறதுதான், நடந்து விட்டது என்று வைத்து புதிய ஒரு வாழ்க்கையாக கொண்ட வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்லிட்டு போனா. சுபஹானம். நாங்க தான் கபரடி போனாலும் கல்யாணம் பேசுறது, நவுதுபில்லா, வியாபாரம் பேசுறது, செக்க ரிட்டர்ன் பண்ணவனுக்கு ஏசுறது, எங்க கபருக்கு மேல இது என்ன? எங்கட அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வந்த மாதிரி கல்புக்குள்ள வந்தாச்சு. தக்பீர் கட்டினாலும் அதுதான். மனிதனே, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தக்பீரை கட்டி அல்லாவோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒன்று உள்ளத்துல துன்யாவுடைய சிந்தனைண்டா, மௌத்துடைய நேரத்தில் நீ எப்படி அல்லாஹுடைய சிந்தனையை சிந்திக்க போறாய்? ஒரு அரபி புலவர் கேட்கிறார், ரமதானுடைய காலம், ஷைத்தான கட்டி போட்டாச்சு, நரகத்தை மூடியாச்சு, சொர்க்கத்தை திறந்தாச்சு. அந்த ரமதான்ல நீ வர்றாய், தொழுகிறாய். இந்த தொழுகையிலேயும் கூட உங்களோட சிந்தனை கல்புல கைய வச்சு சிந்தித்து பார். உண்ட சிந்தனை இன்னும் உண்ட கடையிலையா? உண்ட சிந்தனை உனக்கு வர வேண்டிய பணத்திலையா? உண்ட சிந்தனை உண்ட வீடு கட்டுற விஷயத்திலையா என்றால், ஷைத்தான் பலகீனமாக இருக்கின்ற நிலையில கூட உண்ட கல்பை ஒருநிலைப்படுத்த முடியாத நீ, ஷைத்தான் முழு பலத்தோடும் நீ பலகீனமானவனாக இருக்கின்ற பொழுதும் அவனோடு எப்படி மோதி நீ ஜெயிக்க போகிறாய்? ஆனால் கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால அடிக்கடி அடிக்கடி அல்லாஹுடைய வல்லமைகள், அல்லாஹுடைய குதிரத்துகள், மௌத்துடைய சிந்தனை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய முக்கியத்துவம், அதனுடைய யதார்த்தம், அதனுடைய ஹகீகத், அதனுடைய அந்தரங்கம் அடிக்கடி பேசி 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 கல்ப துப்பரவாகும். கையில் இருக்கிற ஹேண்ட்போன் இருக்கிறது, லட்சக்கணக்கான பொறுமதியான ரூபாய். அது எப்ப பொறுமதியாகும், சரியான சார்ஜர் செட் ஆகணும், அடிக்கடி சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு வாட்டி முடிஞ்சிச்சுன்னா டைம் கூட பார்க்கலாம் போயிருவது. அவைகளை ஈமானுடைய பொறுமதிக்கு இந்த வார்த்தையால வர்ணிக்கல. அந்த பொறுமதியை நாங்க தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். 3 நாளைக்கு மேலால அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு யார்ட காதுல உழல்லையோ, ஈமான் கல்பு செத்து போயிடும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி செயலிழந்து போயிடும். அப்ப தொழுகை விட்டுறது இவரு பாரமா விளங்காது, ஹராத்துல கை வைக்கிறது பெரிய செய்தி ஒன்றா விளங்காது. இவருடைய சிந்தனை, இவருடைய புழக்கம், இவருடைய பேச்சு, கதை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதற்காக வேண்டித்தான் இது போன்ற இஜ்திமாக், அதற்காக வேண்டித்தான் வீடு வீடாக, மஸ்ஜிது மஸ்ஜிதாக, தெரு தெருவாக, கடை கடையாக அலைந்து திரிந்து அல்லாஹுவை பத்தி பேசுறாங்க. நரகத்துக்கு போட்டோன்னு சில பேர், லவ் குன்னா நஸ்மா அவு நஅகில் மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். உலகத்துல நல்ல விஷயம் எல்லாம் நடந்துச்சு, கொஞ்சம் காலத்தை நேரத்தை ஒதுக்கி அந்த பயான்கள்ல, அந்த உபதேசங்கள்ல, அந்த சொற்பொழிவுகள்ல நானும் பங்கெடுத்து கலந்து அமர்ந்து உட்கார்ந்து சரியாக அதை செவிதாழ்த்தி காது தாழ்த்தி கேட்டு அதை வாழ்க்கையில பிராக்டிக்கல்ல கொண்டு வந்திருந்தால் இந்த நரகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று தங்களுடைய ஆதங்கங்களை சொல்லுவாங்க. நல்லா குர்ஆன்ல சொல்லுவோம். அடிக்கடி பேசணும், அடிக்கடி கதைக்கணும், அடிக்கடி வாசிக்கணும் குர்ஆன் ஹதீஸ். ஏன்னா எங்களோட உடம்போடு 2 வகையான சம்பந்தமே. ஒன்று மண், எங்களெல்லாம் மண்ணால படைச்சிக்கிறார், மண்ணால தானே படைச்சிக்கிறார். ஆனா எங்களோட கல்விக்குதே இது விண்ணோடு சம்பந்தப்பட்டது. ரூஹ் வந்து சில பேர் அந்த ரூஹை பத்தி ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்குண்டா, அந்த ஒரு துல்லியமா அளவாக நிற்கிற தராசி, அது எவ்வளவு துல்லியம்டா, அந்த சின்ன ஜுப்பாவுடைய ஒரு தொங்கல்ல ஒரு நூல் துண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நூல் துண்டோட நிறுத்தா எவ்வளவு பாரம், அந்த நூல் துண்டை கட் பண்ணிட்டு நிறுத்தா எவ்வளவு பாரம் என்று துல்லியமா காட்டும். கிராம் அல்ல, அதையும் குறைச்சி அணுவையும் கூட காட்டும். சக்கராத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த தராசியில அந்த கட்டில செட் பண்ணி வச்சா, ரூஹு பிரிந்து விட்டது, ஊர்ஜீதமாகி விட்டது, இப்ப இருக்கிறார், பாரம் என்னமாவது குறைஞ்சிக்கிறார் பார்.
அல்லாஹ் சொல்றான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. சொல்லி இந்த ரூஹ பத்தி ஆராய்ச்சி செய்ய வானம், அது ஏண்ட கட்டளையில தான் இயங்கும். ஏண்ட ஒரு ஓடர் இருக்குது அந்த ரூஹ், அது ஏண்ட ஒரு கட்டளை. அது ஏண்ட கட்டளை இருக்கும் வரைக்கும் இயங்கும். நான் இப்ப முடிவெடுக்கிறேனோ அது ஸ்தம்பிதமாகி, அது அல்லாஹ்வுடைய குதரத்தால நடக்குது, ஒன்றும் செய்ய இயலாது. கனிமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹ விண்ணோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்புக்கு சாப்பாட்டை மண்ணுக்குள்ளதான் அல்லாஹ் வச்சீங்க. அது மரக்கறியாகட்டும், மண்ணில் வாழுகின்ற கால்நடைகளாகட்டும், கடல்ல வாழுகின்ற மீனினங்களாகட்டும், கனிவருக்கங்களாகட்டும், அரிசி தானியங்களாகட்டும், அது சாப்பாட சாப்பிட சாப்பிட அந்த உடம்புக்கும் வயசுக்கும் ஏற்ற வளர்ச்சியும் உயர்ச்சியும் வந்து கொண்டே. சாப்பிடாம விட்டாரோ சாப்பாடு இறங்குதில்லை, அல்லது சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு முடிய 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 வயிற்றோட்டமா போகுதோ, இவர் ஒல்லி குச்சிமாய்தான் இருப்பார். இவர் உடம்புல தெம்பு வரார், பலமடைய மாட்டார், பலகீனமாகவே இருப்பார். சாப்பாடு சரியா செட் ஆகணும், அளவாக வரணும். கனிமான சகோதரர்களே, அப்ப உடம்பு மண்ணோடு சம்பந்தப்பட்ட பகுதிக்குள்ள சாப்பாட்டை சாப்பிடுறதுனால உடம்புடைய வளர்ச்சி கூடிக்கொண்டு போகுதோ, அது மாதிரி விண்ணோடு சம்பந்தப்பட்ட ரூஹுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். அகிட சாப்பாடு அங்கிருந்துதான் வரும். அதுதான் வஹி, அதுதான் குர்ஆனுடைய வசனம், அதுதான் ஹதீஸ். இது அடிக்கடி அடிக்கடி மக்களுக்கு பயான் செய்யும். அது குத்துபாக்களின் மூலமாக, பயான்களின் மூலமாக இப்படி இப்படி செஞ்சு அதை கேட்காமல் தூர ஓடுகின்றவர்களையும் பிடிச்சு கொண்டு வந்து நிற்கும். மார்க்கெட்டுக்கு போறாரு, 1 கிலோ சீனி வாங்கிட்டு வாரார். பேக்ல சின்ன ஒரு ஓட்டை, வாங்கின சீனி பேக்ல சின்ன ஓட்டை, சீனி சிந்தி கொண்டு போகுது. ஊடு வரைக்கும் போனாலும் ஒரு 200 கிராம் தான் சிந்தும் என்றால், நீ நல்லா யோசிங்க, அந்த ஓட்டையில சிந்துற சீனி பேக காணுகின்ற அத்தனை பேரும் இனமத பேதம் இல்லாமல் உடனடியா சொல்லிடுவான், ஓ சீனி பேக் ஓட்டை. ஏண்டா 100 ரூபா தான் 1 கிலோ சீனி, 1 கிலோ சீனி 100 ரூபா தான். அது சம்பூர்ணமா உளுந்தாலும் 100 ரூபா தான் லொஸ்டாக போறார் அவர். இந்த நஷ்டத்தை பார்த்து சகிக்கல எங்களுக்கு. ஆனா பாவமே, தள்ளி கொடுத்து வாங்கிட்டு போற சீனி சும்மா அநியாயமா வீணாகுதே. உடனே சொல்றோம், எங்க போறீங்க, எங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வேற பேக்கொண்ட போடுங்க, அப்படியா இப்படியா கவலைப்படுறோம். இன்னைக்கு எங்கட வீட்டுள்ளுக்கு பிள்ளைகள் நரகத்துக்கு போய் கொண்டி நவுது நஷ்டம் உண்டா, பயங்கரமான நஷ்டம். ஒரு பெரியவர்கிட்ட வந்து கேட்டாலாம் ஒரு பொம்புல, என் மகனை சுபவுக்கு எழுப்பேலாம் இருக்கிறே ஷேக் அவர்களை, என்ன பண்ண சொன்னாரா, எப்படியாவது எழுப்பணும் அப்பா, எழுப்பியே ஆகணும். சுபகுடைய தொழுகை ஃபர்த், ஒவ்வொரு வீட்டுல எல்லாரும் சொல்லணும். ஒரு ஆள் சொல்லலாட்டி முழு முசீபத்தும் அந்த வீட்டுக்கு வந்துடும். எவ்வளவுதான் எழுப்பினாலும் எழுப்ப மாட்டேங்கிறார். சும்மா சொன்னாங்களா, ஒரு வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிட்டு வை, நெருப்பு எடுத்துக்கொண்டு இருக்குது, இப்ப கிச்சன்ல வருகுது, எல்லாத்தையும் எழுப்பியாச்சு. இவனையும் எழுப்பறாய், எழுப்ப மாட்டான். அவருக்கு தெரியாது நெருப்பு வாரது. விட்டுட்டு போவியான்னு கேட்டார். இல்ல பைத்தியமா, அப்படி மகனை பொண்ணுக்கு விட்டுட்டு போயிடுமா, எப்படி எப்படி எழுப்புவாய், எப்படி சரி எழுப்புவேன், எப்படி எழுப்புவாய், தண்ணி பக்கத்தை ஊத்துவே, கால் ரெண்டை இழுப்பேன். சுபஹானல்லாஹ். அப்ப உலக நெருப்புன்னு சொன்னா இவ்வளோ கொதிக்கிறியே, மௌத்துக்கு பின்னால் நரக நெருப்பு இதை விட 69-70 மடங்கு நெருப்பு பவரானது. ஒரு தொழுகையை விட்டாண்டா 2,88,00,000 வருஷம் அந்த வேதனையில அந்த நெருப்புல வேக போகிறான். உனக்கு கவலை வரலையா? அந்த அந்த மகத்துவம் வந்தால்தான் இதோட பொறுமதி தெரியவர். இதை மக்களுக்கு உணர்த்தோம். மக்கள் சிந்தனை இழந்தவர்களாக இருக்கிறார். இதை பத்தி யோசிக்காம திரிகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க கண்ணியமான சகோதரர்களே. எனவேதான் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில நீண்ட நேரம் பயான் பண்றதல்ல, அலைஞ்சி திரிஞ்சு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இது எங்கட வாழ்க்கையில வரும், அடுத்தவங்கள வாழ்க்கையில வரும். அல்லாஹுடைய பாதையில போகிறோம், எங்கட வாழ்க்கையில ஒரு பக்குவம் வருகிறது, தஹஜ்ஜுத் வருகிறது, துஆ கபூலாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். 4 பேர் வாராம், எங்கட சைடு அப்படியே பேசுறோம். சமீபத்தில் ஒரு ஜமா கொண்டு போனாங்க, ஒரு மனிதனை சந்திச்சாங்க. கிழக்கு மாகாண பகுதியில, ஊர் பேர் சொல்றது சரியில்லை, 40 வருஷம் பள்ளி பக்கத்துக்கே வந்து, ஜும்மாவும் வந்து 40 வருஷம் ஆள் மீன் பிடிக்க போர். மஹல்லா வாசிகள் வந்து அமீர் சாப்பிட்டு சொன்னாங்களா, அமீர் சாப் ஊட்ட மட்டும் காட்டிட்டாரோ, எங்களை ரஹ்பரா மட்டும் கூப்பிட்டுருவார், ஏன்னா அவர் எங்களோட பலா காத்துருவார், குழப்பத்துக்கு வந்துருவார். நீங்க சும்மா போற மாதிரி போயிட்டு பேசுங்க. சில நேரம் அடிச்சாலும் அடிப்பார். அமீர் சாப் சொன்னா, அதுக்கு தானே அப்ப வந்திருக்கிறேன், அடிபட்டத்தானே வந்திருக்கிறேன், ஏச்சி படுறதுக்கு தானே வந்திருக்கிறேன், கூட்ட காட்டிட்டாங்க, பிரச்சனை இல்லை. காட்டி கொடுத்தா அமீர் சாப் சொன்னாராம்,
நான் இன்றைக்கு போக மாட்டேன், 3 நாள் கழிச்சு தான் போகுது. இந்த மஹல்லாலிருந்து ஜமாத் இந்த 3 நாள், 3வது நாள் தான் போகுது. வந்து ஜமாத் எல்லாம் கூப்பிட்டு உருக்கமா இரவு பேசினார். ஆளோட பேரை எடுத்துக்கொண்டு வந்த எல்லாத்தையும் பேரை கொடுத்து, ஜமாத் போனா இதுதான் செய்வாங்க. அவருக்காக 2000 தடவை ஒவ்வொருத்தரும் இஸ்திக்பார் செய்யும். இந்த விளங்காத மனுஷன், எங்கட பலகீனம் அவருடைய ஹிதாயத்துக்கு தடையாயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 2000 தடவை அவருக்காக துவா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பை தேடுங்க. எல்லாம் செஞ்சிட்டு எல்லாம் முடிச்சு ஒரு கூட்ட ஜமாத் அப்படியே திக்ர்ல போட்டுட்டு பக்குவமான உத்தர தன்னோட திக்ருக்கு அழைச்சிட்டு போய் அந்த வீட்டு மனுஷன் வாசல்ல நின்றார். அன்றைக்கு வித்தியாசமா பார்த்தார். ஏசி துரத்துறவர், ஏசி விரட்டுறவர், என்ன வேணும் பேசினாமே சார், கொஞ்சம் உங்களோட ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாம்னு வந்து இந்த ஊர்ல எல்லாரும் சந்திச்சு உங்களை மட்டும் பேச கிடைக்கல. நான் வந்தது உங்கள்கிட்ட எந்த விதமான லாபத்தை எதிர்பார்த்து வரல். நீங்க பிடிக்கிற மீனை வாங்க வரையும் இல்லை, என்ன தீக்கிற பொருள் உங்களுக்கு விற்க வரையும் இல்லை. இப்ப நான் என்னத்துக்கு வந்தேன் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் களிமா சொல்லிக்கிறோம், ஏதோ முஸ்லீம்கள் ஆகிக்கிறோம், ஒரு நாளை சாக போறோம். பேசினோன்னு இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா மாற்றம் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியா பள்ளிவாசலுக்கு வந்தார். சுபஹானல்லாஹ், இவங்களோட 3 நாள் ஜமாத்திலையும் வாரேன்ட்டாரு. ஜமாத்திலையும் வந்து இவர் எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு போனாரு. 4வது நாள் மரண அறிவித்தல் வருது, அந்த மனுஷன் மவுத். கொஞ்சம் பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கு அழுது தொழுது உங்களால ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு நீங்க சபபாக அமைவதற்கிறதே, இந்த உலகம் அல்ல உலகத்தில் உள்ள மொத்தமான வஸ்துக்கள் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதை விட அல்லாஹ் சிறப்பான கூலி உங்களுக்கு வச்சுக்கிறான் சதுல்லாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்கள், நாங்களும் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளால் ஃபாரின் ஜமாத்துகள் நிறைய பெய்து கொண்டிருக்கிறாங்க. ஜப்பானுக்கு போகுது, யூகேக்கு போகுது, இந்தோனேஷியாவுக்கு கூப்பிடுறாங்க. ஜமாத்தொண்டு நீங்க வரணும், அங்க உசூல படிச்சு கொடுக்கிறதோ ஜமாத்துடைய ஈமான் சம்பந்தமா பேசுறது பொருள் செய்வோம். இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடுப்பு உடுக்க சொல்லி சொல்றதும் ஒரு ஜமாத்தை தான். சுபஹானம், முழு நிர்வாணமாக ஆண்கள் பெண்கள் தீவுகள்ல பாவத்தோடு ஃபித்னாவோடு நிறைஞ்சிருக்கிறார். எனவே உலகம் பெரிய தேவையோடு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் போயிட்டு பாப்போம் வெளியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக